உலகாளும் ஈசன் உலகிற்கு படி அளக்கும் லீலையை எடுத்துரைக்கும் வகையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அஷ்டமி சப்பர விழா கைலாய வாத்தியங்கள் விண்ணதிர பக்தர்களின் பக்தி கோஷம் முழங்க நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிக்கும் இறைவன் படியளக்கும் லீலையை குறிக்கும் வகையில் மார்கழி மாதத்தில் நடைபெறும் அஷ்டமி சப்பர விழா பிரசித்தி பெற்றதாகும். கோவிலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சுந்தரேஸ்வரர் பிரியா விடையுடனும் மீனாட்சி அம்மன் தனித்தனி சப்பரங்களில் எழுந்தருளினர். மதுரை மீனாட்சி சொக்கநாதர் இன்னைக்கு அஷ்டமி சப்பரம் என்னன்னா கீழே இருக்க ஜீவராசிகள் அனைத்துக்கும் படி எழுதுலயே லீலை நடத்திய நாள். இந்த நாள்ல சாமியை பார்த்துட்டு நம்ம அந்த குடுக்கிற அரிசியை வாங்கிட்டு போனா நமக்கு எந்த காலத்திலயும் பஞ்சம் வராதுன்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மனசுல இருக்கு. நான் இந்த திருவிழாவை என்னோட சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு 40 வருஷமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இது மதுரையில சித்திர திருவிழாவுக்கு அப்புறம் 2வது பெரிய இது. இந்த அஷ்டமி சப்பர திருவிழாவின் முக்கிய அம்சமாக மீனாட்சி அம்மன் எழுந்தருளியுள்ள சப்பரத்தை பெண் பக்தர்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுத்து செல்வது தனிச்சிறப்பானது. சப்பரத்தில் வலம் வந்த சுவாமி மற்றும் அம்மனை ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்தனர். சப்பரத்தின் முன்பாக சிவாச்சாரியார்கள் அரிசியை தூவியபடி செல்லும்போது கீழே சிதறி கிடந்த அரிசியை கூடியிருந்த பக்தர்கள் வீடுகளுக்கு எடுத்து சென்றனர். இந்த அரிசியை வீட்டில் வைத்து வணங்கி வருவதன் மூலம் நோய் நொடி நீங்கி பசிப்பினி போக்கும் என்பது நம்பிக்கை. இது மதுரையில நடக்கிற ஒரு முக்கியமான திருவிழா. சித்திர திருவிழாக்கு அடுத்து பெருசா நடக்கிற திருவிழா இந்த திருவிழா தான். இது தேர் சுத்தி வருது, பெரிய தேர் சின்ன தேர் ரெண்டும் சுத்தி வருது. இது அஷ்டமி சப்பரம்னு சொல்றா. இது 4 மாசி வீதையும் சுத்தி சிவபெருமானும் மீனாட்சி அம்மனும் நமக்கு படி அளக்குறாங்க. அரிசிகளை புறக்கி வைக்கிறது மூலமா சகல ஜீவராசிகளுக்கும் படி அளக்கதா எல்லா மக்களும் மதுரை மக்கள் நம்புறாங்க. 4 மாசி மக்கள் மட்டும் இல்ல, வெளியில இருந்தும் மக்கள் இங்க இன்னைக்கு மீனாட்சி அம்மன் நமக்கு தரிசனம் கொடுத்திருக்கா. இன்னைக்கு மதுரை செழிச்சு இருக்கணும், இறைவனை பார்த்துக்கலாம். மதுரையில் வாழ்ந்து அஷ்டமி பிரதட்சணம் செய்வோர்களுக்கு துன்பம் நீங்கி முக்தி கிடைப்பது உறுதி என்ற நம்பிக்கையோடு இறைவன் சிவபெருமான் நிகழ்த்தும் இந்த அஷ்டமி சப்பர விழா தொன்று தொட்டு நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது.